இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் டெலிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் கவர்மெண்ட் அப்படின்றது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இது மூணும் சேர்ந்தது தான் கவர்மெண்ட்டு. கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 3 ஆர்கனுக்குமே வந்து தனித்தனியாக ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, தனித்தனியான அதிகாரங்கள் கொடுத்துருக்கு. அந்தந்த ஆர்கன்ஸ் அந்தந்த அதிகாரங்களின் அடிப்படையில் அந்தந்த செயல்பாட்டை வந்து செய்யணும் அப்படின்றது தான் வந்து எதிர்பார்க்கப்படும் ஒரு அரசு இப்படி தான் செயல்படணும் என்று எதிர்பார்க்கப்படும் ஒரு விஷயம். இந்த நிலையில் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கனுக்கு என்ன மெயின் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும், சட்டங்கள் இயற்றக்கூடிய அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் என்ன பண்ணணும்னா அந்த சட்டம் இயற்றக்கூடிய வேலையை வந்து ஒழுங்காக பண்ணணும். ஏன்னா இந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அப்படின்றது லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கனுக்கு, லெஜிஸ்லேச்சர்ஸுக்கு வந்து ஒரு டைரெக்டாக கிடைக்கல. அது வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து அவங்களுக்கு டெலிகேட் பண்ணியிருக்கு. கான்ஸ்டியூஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவரை வந்து தன்னிடம் வச்சிருக்கு. கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பவரை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டிஸுக்கு வந்து அந்த லெஜிஸ்லேச்சர்ஸுக்கு வந்து தன்னுடைய பவரை வந்து கொடுத்து சட்டத்தை இயற்றும்படி கான்ஸ்டியூஷன் தான் வந்து பவரை டெலிகேட் பண்ணுது. அந்த டெலிகேட் பண்ண பவரை அந்த லெஜிஸ்லேச்சர்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னா ஃபர்தராக வந்து டெலிகேட் பண்ண முடியாது. அப்படி டெலிகேட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸசிவ் டெலிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பைலாஸ் இதெல்லாம் அதெல்லாம் வந்து மற்ற அத்தாரிட்டிஸ் மேக் பண்ணுறாங்களே அதெல்லாம் செல்லாதா? அதெல்லாமே வந்து லெஜிஸ்லேச்சர்ஸ் பார்லிமெண்ட்டில் தான் மேக் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த லெஜிஸ்லேச்சர்ஸுடைய வேலை என்ன அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கனுடைய வேலை என்ன அப்படின்னா சட்டங்கள் இயற்றணும். அந்த சட்டங்கள் அந்த பேசிக்கான ஆக்ட் ஸ்கெலட்டான உருவாக்கணும். அத்தோட ஒரு இந்த லெஜிஸ்லேஷன் பவரை வந்து டெலிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சம்மந்தமான ஒரு பாலிசி வந்து அவங்களுக்கு இருக்கணும். இந்த பேசிக் ஆக்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பாலிசி, அதாவது அந்த டெலிகேட் பண்ணுற அத்தாரிட்டிக்கு என்ன லிமிட்டு, உட்பட்டு எதையெல்லாம் கன்சர்ன் பண்ணி அவர்கள் செயல்படணும் அப்படின்ற பாலிசி, இது ரெண்டும் இல்லாமல் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டியை என்ன பண்ண முடியாதுன்னா இன்னொரு அத்தாரிட்டிக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் லெஜிஸ்லேச்சர் நம்ம டெலிகேட் பண்ண முடியாது. அப்படி டெலிகேட் பண்ணுனா அது என்ன ஆகும் அப்படின்னா அதை தான் வந்து எக்ஸசிவ் டெலிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சட்டம் இயற்றக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் அல்லது லெஜிஸ்லேச்சர்ஸ் அல்லாமல் வேறு யாராவது ஒருத்தர் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஏஜென்சி சட்டம் இயற்றினாலோ அல்லது அது சம்பந்தமான கொள்கைகளில் உருவாக்கினாலோ அது வந்து பார்த்திங்கன்னா செல்லாது. அது வந்து எக்ஸசிவ் டெலிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணலாம்னா ஆன்சிலரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது பண்ணலாம், ரூல்ஸ் பைலாஸ் மேக் பண்ணலாம். அதுவுமே எதற்கு உட்பட்டு அப்படின்னா லெஜிஸ்லேச்சர்ஸ் ஏற்கனவே உருவாக்கி வைத்த அந்த பாலிசி, அந்த லெஜிஸ்லேட்டிவ் பாலிசிக்கு உட்பட்டு தான் அது செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்சர்னாக பார்க்குறாங்க. யூஎஸ்ஏலையும் இந்தியாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் மெயின்லி ஜுடிஷியல் தான் முடிவு பண்ணுது. இது சரியா தவறா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுற அத்தாரிட்டி வந்து ஜுடிஷியல் கன்சர்னாக தான் இருக்குது. எப்படி வந்து இந்த எக்ஸசிவ் டெலிகேஷனை முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த அப்டிகேஷன் அப்படின்னு வருது. அப்டிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா தான் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுட்டோம், அதை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து அப்டிகேஷன் அப்படின்றாங்க. அல்லது எனக்கு இருக்கிற ஒரு இறையாண்மை, எனக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தை நான் பயன்படுத்தாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அபேண்டன்மெண்ட் ஆஃப் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அப்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஜிஸ்லேச்சர்ஸ் அல்லாமல்
லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு அவுட் சைடு ஏஜென்சி வந்து லெஜிஸ்லேட் பண்ணாங்க, ஒரு சட்டத்தை இயற்றுனாங்க, பார்ஷியலாகவோ பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க அல்லது சட்டம் சம்மந்தமான ஒரு கொள்கையை வகுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவர்கள் செய்யக்கூடாது, அது வந்து செல்லாது, அதை வந்து லெஜிஸ்லேச்சர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்டிகேஷன் அப்படின்றாங்க. அப்போ இந்த எக்ஸசிவ் டெலிகேஷனுக்கு என்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா சட்டத்தை இயற்றணும், அந்த சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரத்தையும் அந்த லெஜிஸ்லேட்டிவ் பாலிசியை டிட்டர்மைன் பண்ணுற லெஜிஸ்லேட்டிவ் பாலிசியை ட்ரா பண்ணுற உருவாக்குற அதிகாரத்தையும் அவர்கள் யாருக்குமே வந்து டெலிகேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான், அந்த சட்டத்தை இயற்றுவதற்காகவும் சட்டம் இயற்றுவது தொடர்பான கொள்கைகளை உருவாக்குவதற்காகவும் தான் அந்த லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு போயிருக்காங்க. ஸோ இட் கேனாட் பி டெலிகேட்டட் டு எனி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெலிகேட் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆஸ் பெர் லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாலிசியை உருவாக்கி அந்த பாலிசி அந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெலிகேஷன் பண்ணணும். அதை மீறினாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸசிவ் டெலிகேஷன், அது வந்து அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரெண்டு கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா எசென்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து டெலிகேட் பண்ணியிருக்காங்களா, அந்த எசென்ஷியல் லெஜிஸ்லேட் பண்ணுற ஃபங்க்ஷனை வந்து டெலிகேட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸசிவ் டெலிகேஷன். அதே மாதிரி அந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனில் பாலிசி பிரின்சிபல்ஸ் கைடன்ஸ் இதெல்லாம் வந்து கிளியராக வந்து தெளிவாக்கப்பட்டிருக்கா, ஒருவேளை தெளிவாக்கப்படலை, அது வந்து வேகாக இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் டெலிகேஷன் அப்படின்றாங்க. குவாலியர் ரயான் சில்க் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வெர்சஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி வந்து தெளிவாக எனன்சியேட் பண்ணிட்டாங்க, அதன்படி தான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் தான் வந்து டெலிகேஷன் நடந்திருக்கு அப்படின்னா கோர்ட் வந்து அதில் இன்டர்ஃபியர், அதனுடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனில் வந்து கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் டெலிகேஷன் அப்படின்றது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெர்மிசிபிள் டெலிகேஷன். எந்தெந்த டெலிகேஷன்லாம் பெர்மிசிபிள், இது எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் வந்து பெர்மிசிபிள் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ், அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த கிளாஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயிண்டட் பை அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த கிளாஸ் இருக்குதுன்னா அந்த கிளாஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த அத்தாரிட்டிக்கு வந்து டெலிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த அத்தாரிட்டி வந்து என்டைட்டில்டு, அது வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பைலாஸ் மேக் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்றாங்க. இந்த பெர்மிசிபிள் டெலிகேஷன் அப்படின்றத பற்றி சர் செசில் கேர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சர் செசில் கேர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லெஜிஸ்லேச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அத்தாரிட்டிஸ் கையில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டு அதுக்கான டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இங்கே தான் இவரை தான் சுடணும், இதை தான் சுடணும் அப்படின்னு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் அல்லது அத்தாரிட்டியோட டாஸ்க் என்ன அப்படின்னா ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான், மற்றபடி டார்கெட்டையும் மாற்றக்கூடாது, கன்னையும் மாற்றக்கூடாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர் செசில் சொல்கிற பெர்மிசிபிள் டெலிகேஷனுக்கான ஒரு உவமை. அப்போது லெஜிஸ்லேச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டம் இயற்றக்கூடியவர்கள் லெஜிஸ்லேட்டிவ் பாலிசியை முதல்ல கிரியேட் பண்ணுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி கிரியேட் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் ஒரு லெஜிஸ்லேஷன் உருவாக்கி அந்த அடிப்படையில் தன்னுடைய பவரை வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவரை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த உருவாக்கப்பட்ட பாலிசியை எஃபெக்ட் அதை வந்து செயல்படுத்துறதுக்காக அவங்க வந்து
சில ஆன்சிலரி பவரை வந்து டெலிகேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெர்மிசிபிள் டெலிகேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த பெர்மிசிபிள் டெலிகேஷன் அப்படின்றது எந்தெந்த விஷயத்திலெல்லாம் செயல்படும் அப்படின்னா, இன்க்ளூஷன் அப்படின்றது சில விஷயங்களை சேர்த்துக்கலாம். சட்டத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து சட்டம் வந்து அடிப்படையான ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்தில் வந்து அடிஷ்னலாக சில ஏரியாஸ், சில கிளாஸஸ், சில நபர்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்தியன் ரயில்வே ஆக்ட் 1890 இந்த சட்டத்துக்கு கீழே ட்ராமையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கான அதிகாரமும் டெலிகேட் பண்ணப்பட்டு இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 அதுலேயும் சென்ட்ருக்கு சில பவர்ஸ் வந்து டெலிகேட் செய்யப்பட்டு இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூஷன், அதாவது சில விஷயங்களை ஆக்டில் சில விஷயங்கள் ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்போம். அந்த ஆக்ட் வந்து ஜென்ரலாக இருக்கும். அந்த ஆக்டிலிருந்து சில குறிப்பிட்ட நபர்களையோ, சில குறிப்பிட்ட டெரிட்டரியோ, சில கமாடிட்டிஸையோ எக்ஸம்ஷன் கொடுக்கறது, அவர்களுக்கு மட்டும் விலக்கு கொடுக்கறது. உதாரணத்துக்கு பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டெலிகேஷன் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்தெந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கெலாம் எக்ஸம்ஷன் விலக்கு கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்ட்டு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன். சில ப்ரொவிஷன்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சட்டத்தில் இருக்கிற சில ப்ரொவிஷன்ஸை மட்டும் வந்து சஸ்பெண்ட் பண்ணி செயல்படாமல் ஆக்கக்கூடிய அதிகாரம் அந்த அத்தாரிட்டிக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்படலாம். அதுக்கு டி ஆக்ட் 1953 அது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய செயல்பாடு வந்து சஸ்பெண்ட் பண்ணுற அதிகாரம் வந்து அந்த டி போர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ். ஒரு புதிய நபரும் ஒரு புதிய பகுதி மேலேயோ, புதிய கமாடிட்டி மேலேயோ, ஒரு புதிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஆக்டில் எந்த ஒரு மோடிஃபிகேஷனும் செய்யாமல் அப்ளை பண்ணுறதுக்கான அதிகாரம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்மிசிபிள் டெலிகேஷன். அடுத்து மாடிஃபிகேஷன். அந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது மாடிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து செய்யலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் த லிமிட்டட் பவர். சில ஏரியாக்களில் அந்த பாலிசிலேயே வந்து இந்தந்த ஏரியாக்களில் இந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கணும். அப்படி குறிப்பிட்டப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பாம்பே அக்ரி டெப்டர்ஸ் ரிலீஃப் ஆக்ட் 1947 இந்த ஆக்டை வந்து டெல்லிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் விஷயத்தில் சில பெர்மிசிபிள் டெலிகேஷன் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புனிட்டிவ் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாலிசியில் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் என்ன, அதிகபட்சமான தண்டனை என்ன அப்படின்றது சொல்லப்பட்டு இருக்கணும். அதே மாதிரி அது வந்து அந்த ப்ரீவியஸ் சாங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்சிக்வெண்ட் அப்ரூவல், அந்த ஸ்டேட் சென்டரோட அப்ரூவல் வந்து வாங்கியிருக்கணும். இது வந்து இந்த இரண்டு விதிகளுக்கும் உட்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணலான்னா பனிஷ்மெண்ட் போடலாம். உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 1910 1910 என்ன சொல்லுது அப்படின்னா அந்த இபிக்கு வந்து சில இது ஃபைன் போடக்கூடிய அத்தாரிட்டி கொடுக்குது. அதே மாதிரி தாமோதர் வேலி ஆக்ட் 1948 சில அதிகாரங்கள் அந்த போர்டுக்கு கொடுக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புனிட்டிவ் ஆக்ஷன் எடுத்தாலுமே அந்த புனிட்டிவ் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் டிட்டர்மைன் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட். அது அதிகபட்சமாக என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்றது ஆக்டில் இருக்கணும். அது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றத வந்து அந்த அத்தாரிட்டி முடிவு பண்ணலாம். பட் அதிகபட்சமாக அந்த எல்லையை மீறி அவங்க செயல்பட முடியுமானா செயல்பட முடியாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமிங் ஆஃப் ரூல்ஸ். பெர்மிசிபிள் டெலிகேஷனில் இன்னொரு வகை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரூல்ஸு, பைலாஸு, ரெகுலேஷன் இதெல்லாம் வந்து அந்த சட்டத்தை மீறாமல் சம்மந்தப்பட்ட சட்டம் அந்த பேரண்ட் ஆக்டை வந்து வயலேட் பண்ணாமல் அல்ட்ரா வயர் பண்ணாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ரேம் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வகையான பெர்மிசிபிள் டெலிகேஷன் வந்து ரிமூவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி 8 ஆக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இங்கிலாந்தில் இருந்த ஒரு ராஜா, அவர் தான் வந்து ஹென்ரி 8 அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேரில் வந்து இதை சொல்லுவாங்க ஹென்ரி 8 கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதில் என்னென்ன அந்த ஆக்சுவலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப என்னென்ன டிஃபிகல்ட்டிலாம் வரும் அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஃபோர்ஸின் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப சில சின்ன சின்ன நெசசரி சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்ஹரண்ட்டாக வந்து பெர்மிசிபிள் டெலிகேஷனில் உள்ள ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா
2 விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஆக்ட் படி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேரண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் ஆக்டையே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கலாம். கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் பேரண்ட் ஆக்டில் கூட சில மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஹென்ரி 8 கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூஷன், இன்க்ளூஷன், சஸ்பென்ஷன், அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ், மாடிஃபிகேஷன், ப்ரெஸ்கிரைபிங் பனிஷ்மெண்ட்ஸ், ஃப்ரேமிங் ரூல்ஸ், ரிமூவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் அல்லது ஹென்ரி 8 கிளாஸ். இந்த 8 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெர்மிசிபிள் டெலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடுத்ததாக இம்பெர்மிசிபிள் டெலிகேஷன் அப்படின்ட்டு இருக்குது. எந்தெந்த டெலிகேஷனில் ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து பார்த்திங்கன்னா டெலிகேட் பண்ணுறாங்க. அதில் வந்து சில இம்பெர்மிசிபிள் இருக்குது, சில விஷயங்கள் அனுமதிக்க முடியாது. அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லாவை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி அல்லாமல் மற்ற அத்தாரிட்டி யாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு லாவில் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் எந்த லிமிட்டேஷனும் இல்லாமல் மாடிஃபிகேஷன் வந்து ஒரு அவுட் சைட் அத்தாரிட்டி பண்ண முடியாது. அது லெஜிஸ்லேச்சர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸம்ஷன் வித்தவுட் எனி நார்ம்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாது. எக்ஸம்ஷன் வந்து பெர்மிசிபிள் தான், அது வித் நார்ம்ஸ். அதுக்கான பாலிசி இருக்கணும், அதுக்கான விதிகள் இருக்கணும், அதுக்கான சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் எக்ஸம்ஷன் கொடுக்க முடியும். அதேமாதிரி ரிமூவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி லெஜிஸ்லேச்சர்ஸ் அல்லாத வேறு யாரும் ஹென்ரி 8 கிளாஸ் வந்து எனாக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவ் ஆப்ரேஷன் லெஜிஸ்லேச்சர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஆக்டை அல்லது ஒரு ரூலை ஒரு பைலாவை ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது அல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் ஆக்டை ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது நடந்து முடிந்த விஷயங்களுக்கு அதை செயல்படுத்த முடியாது. ப்ராஸ்பெக்டிவ் நடக்கிற நிகழ்காலத்தில் இருக்கிற நடந்து கொண்டிருக்கிற அல்லது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த சட்டத்தை வந்து டெலிகேட்டிவ் அத்தாரிட்டி எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இல்லாத ஒரு ஆக்ட், ஃப்யூச்சர் ஆக்ட் இனிமேட் தான் அந்த சட்டத்தையே உருவாக்க போகிறாங்க. அந்த ஆக்டை அதில் என்ன பண்ண முடியாதுன்னா சில டெலிகேஷன்ஸை உருவாக்க முடியாது. அது வந்து எக்ஸிஸ்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம அந்த லாவில் நம்ம டெலிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அஃபென்சஸ் அண்ட் பெனாலிட்டி அந்த வித்தவுட் லிமிட்டேஷன் அல்லது வித்தவுட் ப்ராப்பர் பாலிசி அதிகபட்சம் மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் என்ன ஃபைன் பண்ண முடியும், என்ன பெனால்ட்டி பண்ண முடியும், என்ன தண்டனை கொடுக்க முடியும், இதை குறிப்பிடாமல் ஒரு ஓப்பனாக வந்து அந்த பவரை வந்து பனிஷ்மெண்ட்டுக்கான பவரை வந்து பியூனிட்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான பவரை வந்து டெலிகேட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பெர்மிசிபிள் டெலிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பகுதியில் வேறொரு தலைப்பில் இன்னும் சில வகையான டெலிகேட்டிவ் லெஜிஸ்லேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுவரை நான் அகமத், இன்டெல் டைம்ஸுக்காக நன்றி.